ஒவ்வொரு தொழிலாளியும் மெமோ வாங்கிக்கிட்டு, நீங்க மகாபாரதத்தில் ஒரு காட்சி வரும் பாருங்க, பாஞ்சாலியினுடைய சேலையை பாவி துச்சாதனன் உரிகிற பொழுது கண்ண பரமாத்மா வந்து சேலை கொடுப்பார். இப்ப தொழிலாளிக்கு மெமோ கொடுக்கறப்ப எந்த பரந்தாமனும் துணைக்கு வர்றது கிடையாது. யாராவது மெமோ கொடுத்த உடனே கோயிலில் போய் வேண்டிக்கிறோமா, இந்த மெமோவுக்கு எப்படி பதில் சொல்லலாம் கடவுளே. ஆனால் அன்றைக்கு பாதிக்கப்பட்ட தொழிலாளியின் கடவுளாக விளங்கியது நம்முடைய CITU தொழிற்சங்கம் என்று சொன்னால், கையில் வாங்கிய மெமோவில் என்ன இருக்கிறது என்று கூட தெரியாமல் தன்னுடைய விரல் இடுக்குகளிலே அன்றைக்கு சிகரெட்டை புகைய விட்டுக் கொண்டிருக்கிற மன்னார்சாமி என்கிற ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணியாற்றினார்கள். இவர்கள் அதிகாரிகள், பல மனநோயாளிகள் சமயங்களில் அதிகாரிகளாக வந்து விடுவார்கள். எதற்கெடுத்தாலும் மெமோ. இப்ப சொன்னார் பாருங்க டயர் அப்படின்னு. இந்த மாதிரி போராளிகளுக்கு விதவிதமா பேரு. நம்ம அந்த ஒரு டயரை கேள்விப்பட்டிருக்கோம். டயர் முன்னாலே படுத்தே டயர் பட்டம் வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். 2 நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டைக்கு நாங்கள் SAP எல்லாம் போயிருந்தோம். அங்க வந்து ஒரு தோழர் பேரு பூண்டு ஆரோக்கியசாமி. பூண்டுனா இதை வெள்ளப்பூடு தராங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியா பார்த்தா அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு ஆதிக்க சக்திகள் நிரம்பிய ஒரு மாவட்டம். அதாவது இந்த ஆரோக்கியசாமி தோழர் வந்துட்டாருன்னா, நீங்க விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும், வெள்ளப்பூடுன்னு ஒண்ணு விளையும். இந்த பூடு இல்ல, அது விளைஞ்சா விவசாயம் அவுட்டுன்னு அர்த்தமா. அது மாதிரி ஒரு கிராமத்துல ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கிராமத்துல ஆரோக்கியசாமி வந்துட்டாருன்னா இந்த பூண்டு வந்துருச்சுலாம் வாங்கலாம். நான் அவருக்கு அவர் பூண்டா இருந்திருக்கிறார் அநியாயத்துக்கு. அதனால இன்னைக்கு வரைக்குமே அவர் பூண்டு பூண்டுன்னு அவங்க ஜாடமாடையா பேசி கடைசி அவருக்கு பேரே பூண்டு ஆரோக்கியசாமி ஆகி போச்சு. அதுபோல தோழர் VP சிந்தன் அவர்கள், அவர் கத்தியால் குத்தப்பட்டது கூட ஒரு பேருந்துல வச்சுதான் தோழர் VPC குத்தப்பட்டார். அந்த நேரத்திலும் கூட வலிந்த ரத்தத்தை கையில் பிடித்துக் கொண்டு என்னால் பேச முடியவில்லை, என் உடலில் இருந்து ஏராளமான ரத்தம் வெளியேறிவிட்டது, ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், மிச்சமுள்ள ரத்தமும் உங்களுக்காகத்தான் என்று சொல்லிவிட்டு போனதால் தான் VP சிந்தன் என்கிற பெயர் ஒரு திருநாமமாக தொழிற்சங்க இயக்க வரலாற்றில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் நின்று போயிடுச்சு. ஆனா முன்கள பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர்கள், துப்புர தூய்மை பணியாளர்கள், அவர்கள் எல்லாம் பணிக்கு போக வேண்டியிருந்தது. எல்லாம் முடங்கி கிடந்த நேரத்திலும் கூட யார் சில பேர் 2 வீலர்ல போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான அந்த கொரோனா பணிக்கு போக வேண்டியவர்கள் அரசு பேருந்தை தான் பயன்படுத்தினார்கள். அதனால்தான் அரசு அன்றைக்கு முன்கள பணியாளர்கள் என்று அவருக்கு பெயர் கொடுத்தது. ஆனால் முன்கள பணியாளர்களுக்கும் முன்கள பணியாளர்களாக பணியாற்றியவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய போக்குவரத்து கழக ஊழியர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. உண்மையிலேயே ஒரு நல்ல வரலாற்று வாய்ப்பினை வழங்கியதற்காக நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுலேயும் தோழர் பிச்சைக்கு போட வேண்டிய துண்டை கையில் வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க பாருங்க, அவர் சொல்லும் பொழுது எனக்கே உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு தோழர் வந்து அதை சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த 50 ஆண்டு காலம் அல்ல, 52 ஆண்டு கால வரலாறு என்று சொன்னார். அதில் ஒவ்வொரு SAP அவர்கள் பேசுகிற பொழுது பல பேர் சங்கம் நடத்துகிறாங்க. சங்கம் நடத்துவது சிலருக்கு தொழில், ஆனால் இது ஒரு தொழிற்சங்கம். போர்க்குணம் மிக்க, எந்த நிலையிலும் தொழிலாளர் வர்க்கத்தோடு உறுதியான பிணைப்பு கொண்டிருக்கிற, தொழிலாளர் நலனை விட்டு கொடுக்காத ஒரு சமரசமற்ற ஒரு சங்கம் தான் நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர் சங்கம். அதில் தோழர் பேசுகிற பொழுது சொன்னார், எத்தகைய அடக்குமுறைகளை கடந்து இந்த சங்கம் வந்திருக்கிறது. குறிப்பாக அவர் சொன்னார், TVS இருக்கும் பொழுது அது எவ்வளவு கொடுமைகளை அன்னைக்கு தாங்கியிருக்காங்க. சமீபத்திலே மரணம் அடைந்த நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் மேடை கலைவாணர் நன்மாறன் அவர்கள், அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய தலைவர், தமிழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவரும் அடிப்படையிலே ஒரு போக்குவரத்து தொழிலாளி தான். அவர் சொல்லுவார், அநேகமாக தமிழ்நாட்டில் அதிகமாக பஸ்ஸில் போனதுக்காக ஏதாவது அவார்டு கொடுத்தா எனக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம், நான் வந்து ஒரு 13-14 வயசுலேருந்து சுற்றிக்கிட்டே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் ஒரு தடவை பஸ்ஸில் போகிறப்ப சொன்னார், நானும் ஒரு காலத்தில் TVSல கண்டக்டராக இருந்திருக்கிறார் தோழர் நன்மாறன். இப்போ ஏங்க அதை விட்டீங்கன்னு கேட்டேன். ஐயா அவங்க நிமிஷம் பெரிய நிமிஷம். அப்போ அவர் நன்மாறன் பெயர் மாறிக்கல, அவர் பல வேலை பார்த்துருக்கார். இந்த பட்டுக்கோட்டையாரை பற்றி சொல்லும் பொழுது 14 வேலை சொல்லுவார். அதுபோல் தொடர் நன்மாறனுக்கு போலீஸ் வேலை வேற கிடைச்சிருக்கு. நான் கூட சொன்ன உடனே சிரிச்சிட்டேன், நீங்கள் போலீஸாக இருந்தால் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு. குற்றவாளிகளே ஏன்ப்பா அந்த அளவுக்கு போகிற, கொஞ்சம் லெவல் அறியான்னு கூட சொல்லியிருப்பீங்க அப்படின்னு கூட சொன்னேன். அந்த அளவுக்கு யாரைக்கும் கோவப்பட தெரியாது அவருக்கு. ஏங்க கண்டக்டர் வேலையை விட்டீங்க தோழர்னு கேட்டேன். அப்போ அவர் பேர் ராமலிங்கம் தான். அவர் என்ன சொல்லுவார், இந்த பக்கம் மேலே போன இடத்துல குடியிருப்போம்,
அங்கங்கே கண்காணிகளை வச்சுருப்பாங்க டிவிஎஸ் நிர்வாகம். நான் அடுத்த நாள் வேலைக்கு இந்த பையை வாங்க போனேன். அப்புறம்லாம் கண்டக்டர் ட்ரௌசர் தான் போட்டிருப்பாங்களாம். அந்த பையை வாங்க போகும் பொழுது, என்ன ராமலிங்கம் நேற்று தெருவில் முழுக்கை சட்டையை மடித்து விட்டு மைனர் மாதிரி போய்கிட்டு இருந்த போல இருக்கே அப்படின்னு அந்த பையை கொடுக்குறாள் கேட்டார். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இவங்க கக்கூசுக்கு போகிறதுல கூட போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு, இவங்ககிட்ட காலம் தள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பையன் நீயே வச்சுக்கேன்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், அவ்வளவு தூரம் ஒரு கண்காணிகளை வைத்து, ஏன் அதாவது அவர் டியூட்டியில் எப்படி இருக்காருன்னு பார்க்குறதுங்கிறது வேற, வீட்டில் எப்படி இருக்காருன்னு பார்க்குற அளவுக்கு முதலாளி இருந்திருக்கான். அதெல்லாம் தாண்டி இந்த தமிழ்நாட்டில் அரசுடைமை போக்குவரத்து கழகங்கள் உருவாகி அதில் ஒரு நெடிய போராட்டத்தை எஸ்ஏபி அவர்கள் சொன்னது போல இந்த தனிப்பட்ட முறையில் நாங்களெல்லாம் இந்த மோட்டார் தொழிலாளர் சங்கத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். ஏன்னா இப்போ நான் தோழர் எஸ்ஏபி எல்லாம் எங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் இருக்கும்னு சொன்னால், அதை தன்னுடைய மடியிலே வைத்து பெற்றெடுத்த தாய் தாமுயாவை பெற்றெடுத்த தாய் இந்த மோட்டார் தொழிலாளர் சங்கம் தான். தொழிலாளி வர்க்கத்தினுடைய மடியிலே தான் இன்றைக்கு தாமுயகாசா என்கிற மகத்தான பண்பாட்டு அமைப்பு உருவானது. அதற்காக நான் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தீக்கதிர் ஆசிரியர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன நம்பிக்கையில், இப்போ மற்ற பெரிய பத்திரிகைகள், நான் பெயர் சொல்ல விரும்பலை, அவர்களுக்கென்று சொந்த போக்குவரத்து ஏற்பாடுகள் உண்டு. தமிழ்நாடு பூரா வேனில் போவாங்க, ஃப்ளைட்டில் போவாங்க, ட்ரெயினில் போவாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்களும் இப்போ 60வது ஆண்டு, இந்த ஜூன் 29 வந்தால் தீக்கதிர் நாளேட்டிற்கு 60வது ஆண்டு விழாவை உங்களுடைய துணையோடு நாங்களும் கொண்டாட இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுதி முடித்து அச்சடித்து என்ன நம்பிக்கையில் கட்டுறோம்னு சொன்னால், நம்முடைய போக்குவரத்து தொழிலாளி வாசகனுடைய கையிலே இந்த பாட்டாளி வர்க்கத்தின் ஏட்டை கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்கிற நம்பிக்கையிலே தான் தீக்கதிர் இன்றைக்கு வரைக்கும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே அது பொது போக்குவரத்து சார்ந்துதான் அந்த பத்திரிகை, தொழிலாளர் வர்க்க பத்திரிகை என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் தோழர்களே, இந்த 50 ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கிற பாதை, எஸ்ஏபி எஸ்எம் பற்றி மணிக்கணக்காக சொல்லுவார். ஒவ்வொரு தொழிலாளியும் மெமோவை வாங்கிக்கிட்டு, நீங்கள் மகாபாரதத்தில் ஒரு காட்சி வரும் பாருங்க, பாஞ்சாலியினுடைய சேலையை பாவி துச்சாதனன் உரிகிற பொழுது கண்ண பரமாத்மா சேலை கொடுப்பார். இப்போ தொழிலாளிக்கு மெமோ கொடுக்குறப்ப எந்த பரந்தாமனும் துணைக்கு வர்றது கிடையாது. யாராவது மெமோ கொடுத்த உடனே கோயிலில் போய் வேண்டிக்கிறோமா, இந்த மெமோவுக்கு எப்படி பதில் சொல்லலாம் கடவுளே. ஆனால் அன்றைக்கு பாதிக்கப்பட்ட தொழிலாளியின் கடவுளாக விளங்கியது நம்முடைய சிஐடியு தொழிற்சங்கம் என்று சொன்னால், கையில் வாங்கிய மெமோவில் என்ன இருக்கிறது என்று கூட தெரியாமல் தன்னுடைய விரல் இடுக்குகளிலே அன்றைக்கு சிகரெட்டை புகைய விட்டுக் கொண்டிருக்கிற மன்னார்சாமி என்கிற ஒரு தலைவர் இருக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணியாற்றினார்கள். இவர்கள் அதிகாரிகள், பல மனநோயாளிகள் சமயங்களில் அதிகாரிகளாக வந்து விடுவார்கள். எதற்கெடுத்தாலும் மெமோ. இப்போ சொன்னார் பாருங்க டயர் அப்படின்னு, இந்த மாதிரி போராளிகளுக்கு விதவிதமாக பேர். நம்ம அந்த ஒரு டயரை கேள்விப்பட்டிருக்கோம். டயர் முன்னாலே படுத்தே டயர் பட்டம் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். 2 நாளைக்கு முன்னால் புதுக்கோட்டைக்கு நாங்கள் எஸ்ஏபி எல்லாம் போயிருந்தோம். அங்கே ஒரு தோழர் பேர் பூண்டு ஆரோக்கியசாமி. பூண்டுனா இதை வெள்ளப்பூடு வித்தாராங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தா அவர் புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு ஆதிக்க சக்திகள் நிரம்பிய ஒரு மாவட்டம். அதாவது இந்த ஆரோக்கியசாமி தோழர் வந்துட்டார்னா, நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், வெள்ளப்பூடுன்னு ஒன்று விளையும். இந்த பூடு இல்லை, அது விளைஞ்சா விவசாயம் அவுட்டுன்னு அர்த்தமா. அது மாதிரி ஒரு கிராமத்தில், ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு கிராமத்தில் ஆரோக்கியசாமி வந்துட்டார்னா இந்த பூண்டு வந்துருச்சுலாம் வாங்கலாம். நான் அவருக்கு அவர் பூண்டாக இருந்திருக்கிறார் அநியாயத்துக்கு. அதனால் இன்னைக்கு வரைக்குமே அவர் பூண்டுன்னு அவங்க ஜாடமாடையாக பேசி கடைசியாக அவருக்கு பேரே பூண்டு ஆரோக்கியசாமின்னு ஆகி போச்சு. இப்படி எத்தனை பட்ட பெயர்கள். அது மாதிரி தான் தோழர் சொன்ன டயர். இன்றைக்கு தோழர் அரவிந்தனும் தோழர் தெய்வராஜன் பேசுகிற பொழுது சொன்னார்கள் தொழிலாளர் வர்க்க உரிமைகளை. அதுபோல தோழர் விபி சிந்தன் அவர்கள், அவர் கத்தியால் குத்தப்பட்டது கூட ஒரு பேருந்தில் வச்சு தான் தோழர் விபிசி குத்தப்பட்டார். அந்த நேரத்திலும் கூட வலிந்த இரத்தத்தை கையில் பிடித்துக்கொண்டு என்னால் பேச முடியவில்லை, என் உடலில் இருந்து ஏராளமான இரத்தம் வெளியேறிவிட்டது, ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், மிச்சமுள்ள இரத்தமும் உங்களுக்காகத்தான் என்று சொல்லிவிட்டு போனதால் தான் விபி சிந்தன் என்கிற பெயர் ஒரு திருநாமமாக தொழிற்சங்க இயக்க வரலாற்றில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
அதுபோல அன்பு தோழர் சவுந்தரராஜன் அவர்களோடு நெருங்கி பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பு கடந்த 10 ஆண்டுகளில் கிடந்தது. அவர் எந்த ஒரு விவாதத்தில் பேசினாலும் கடைசியில் சுத்தி முத்தி போக்குவரத்து கழகத்தில் அவங்க நிற்பார். நாங்களே என்ன நீங்க விட்டுட்டீங்களேன்னு கூட சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவருடைய மரபு அணுவிலேயே இந்த தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமைகளும் உணர்வுகளும் கலந்திருக்கிற தலைவர்களை உருவாக்கிய பெருமை நம்முடைய சங்கத்துக்கு உண்டு. இந்த பஸ் நீங்க திருவிளையாடல் படத்தில் வருமாறுங்க, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு ஒரு நிமிஷம் நிற்பார். அப்படியே பறக்கிற பறவைகளும் அடிக்கிற அலைகளும் நிற்கும். அது பரமசிவனுக்கு பொருந்துமோ பொருந்தாதோ, ஆனால் அரசு போக்குவரத்து கழகத்துக்கு நிச்சயமாக பொருந்தும். பணிமனையிலிருந்து பேருந்து வெளியே வந்தால்தான் அனைத்து பணிகளும் சமூகத்தில் நடக்கும் என்கிற ஒரு முக்கியமான பணியை ஆற்றுகிற, ஏன்னா பல தொழிலாளர் வேலை நிறுத்தம் நடக்கும். ஆனால் சமீபத்தில் இந்த கொரோனா காலத்துக்கு முன்னால ஒரு போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக ஒரு வேலை நிறுத்தத்தை நடத்தினார்கள். நான் பார்த்த அளவில் அந்த வேலை நிறுத்தத்தை தமிழக மக்கள் முழுமையாக ஆதரித்தார்கள் என்று சொன்னால், ஒரு வேலை நிறுத்தத்தை துவக்குவதற்கு முன்னால் அதில் இருக்கிற நியாயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வியூகத்தை நம்முடைய சங்கம் அமைத்திருந்ததுதான் காரணம். அதே போல இதே திடல்ல எத்தனை நாள் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் குடும்பத்தோடு காத்திருந்தார்கள். அந்த பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தீரவில்லை. ஆட்சி மாறி இருந்தாலும் கூட ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார்கள். ஆனால் போராட்டம் என்பது அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய, இன்னைக்கும் நான் பார்க்கிற பல ஓய்வு பெற்ற தோழர்கள் வந்திருக்காங்க. பொதுவாக அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு போக்குவரத்தில் அல்லது பொதுத்துறையில் ஓய்வு பெற்றால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு போட்டு ஈஸி சேரில் படுக்கிறவங்க கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பல தோழர்கள் பணியில் இருந்த காலத்தை விட ஓய்வு பெற்ற காலத்தில் ரொம்ப ஆக்டிவாக போராட்ட காலத்தில் நிற்கிறாங்க. இது உண்மையிலேயே இந்த சங்கம் உருவாக்கி கொடுத்த ஒரு போராட்ட வலிமை. இந்த சங்கம் பணியில் இருக்கிற பொழுது வலிமையை மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற பிறகும் போராடுகிற குணத்தை உருவாக்கி தருகிற சங்கமாக நம்முடைய அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் விளங்குகிறது. இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் நின்று போயிடுச்சு. ஆனால் முன்கள பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அவர்கள் எல்லாம் பணிக்கு போக வேண்டியிருந்தது. எல்லாம் முடங்கி கிடந்த நேரத்திலும் கூட சில பேர் 2 வீலரில் போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான அந்த கொரோனா பணிக்கு போக வேண்டியவர்கள் அரசு பேருந்தை தான் பயன்படுத்தினார்கள். அதனால்தான் அரசு அன்றைக்கு முன்கள பணியாளர்கள் என்று அவருக்கு பெயர் கொடுத்தது. ஆனால் முன்கள பணியாளர்களுக்கும் முன்கள பணியாளர்களாக பணியாற்றியவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய போக்குவரத்து கழக ஊழியர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு கலைஞர் ஆட்சி காலத்தில் அரசை நாட்டுடைமையாக்கியதால் தான் இன்றைக்கு பெண்களுக்கு இலவச பேருந்து என்பது சாத்தியமாகிறது. இப்போது கூட சில பேர் ஏகடியம் செய்கிறார்கள். நம்முடைய கோரிக்கை என்னவென்றால், நீங்க எல்லாருக்கும் இலவச பேருந்து கொடுங்க, ஆனால் அதற்கு ஆகிற செலவை போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுத்து விடுங்கள். இல்லைன்னா இந்த கழகங்கள் திவாலாகிற நிலைமைக்கு போய்விடும். அதில் சில பேர் கூட சொல்றாங்க. ஒருத்தர் கூட கேட்டார், ஓசியில் பெண்கள் அழைச்சிட்டு போறது தான் திராவிட மாடலா? உண்மையிலேயே காரில், ஏசி காரில் போறவங்களுக்கு அதனுடைய பெருமை தெரியாது. அன்றாடம் ஏதோ ஒரு 120-130 கிலோமீட்டர்லேருந்து கீரை விற்க மதுரைக்கு வருகிற, பழம் விற்க வருகிற, சித்தாள் வேலைக்கு வருகிற எளிய பெண்களுக்குத்தான் இந்த இலவச பேருந்து பயணம் என்பதனுடைய அருமை தெரியும். அது எது சாத்தியம்? தனியார் பேருந்தால முடியுமா? கொரோனா காலத்தில் தனியார் பேருந்துகள் இயங்கியதா? இல்லையே. அரசு இருக்கிறதால தான் அரசே நினைக்கிறத செய்ய முடியுது. தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த போக்குவரத்து கட்டமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பேருந்து போக்குவரத்தின் ஒரு பகுதி அரசுடைமையாக்கப்பட்டது. இந்த தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய உரிமைக்காக மட்டுமல்ல, இந்த அரசு போக்குவரத்து என்கிற பொதுத்துறை போக்குவரத்தை பாதுகாத்து நிற்பதிலும் இந்த தொழிலாளி வர்க்கம் முன் வரிசையிலே நிற்கிறது. இந்த 50 ஆண்டு கால வரலாறு என்பது மேலே எஸ்ஏபி சொல்லுகிற பொழுது, தீபாவளி எத்தனை தீபாவளியை சிறையிலே கொண்டாடிய அனுபவங்கள் உண்டு. எல்லாரும் வெளியே வெடிவெடிச்சு கொண்டாடின பொழுது அந்த கண்டக்டர் வீட்டு பிள்ளையும் டிரைவர் வீட்டு பிள்ளையும் வாசல்ல நின்று பார்த்த காட்சிகளை இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாம் தளர்ச்சியை உருவாக்கவில்லை, மாறாக மேலும் மேலும் போராடுகிற வலிமையை, சங்கத்தின் மீதான நம்பிக்கையை தான் உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையில் தோழர்களே, உண்மையிலேயே இந்த 50 ஆண்டு கால நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறது, வரலாற்றை பதிவு செய்வது ரொம்ப 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 முக்கியம். அந்த மகத்தான பணியை நம்முடைய முன்னோடிகள், மூத்த தலைவர்கள் செய்திருக்கிறார்கள்.
சில பேர் வீட்டில் குடும்ப ஆல்பமெல்லாம் வச்சுருப்பாங்க, அதுவும் முக்கியம்தான். ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் இந்த புகைப்படங்களை ஆவணங்களை சேகரித்து வைக்கலைன்னா நாளைக்கு வருகிற தலைமுறைக்கு நாம் எதை கடந்து வந்தோம், இன்னைக்கு வேலைக்கு சேர்ற தொழிலாளிக்கு நேற்றைக்கு நாங்கள்லாம் சொன்னோம்னு சொன்னால் என்னையா ஆதாரம்னு கேட்பான். நீங்கள் இதை காட்டிங்கன்னா தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சங்கத்தை உருவாக்கணும், ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் எத்தனை தோழர்கள் தங்கள் வாழ்வை பணயம் வைத்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்றை முக்கியம் செய்ய ஆவணப்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு வரலாற்றை வச்சுதான் மிகப்பெரிய மோசடியை அரசியல் அரங்கிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லாத ஒன்றை இருக்கிறது என்கிறார்கள், இருப்பதை இல்லை என்கிறார்கள். அதுக்குள்ள போக விரும்பல. பாருங்க, குதுப்பினாருக்கு பிரச்சனை, தாஜ்மஹாலுக்கு பிரச்சனை, நமக்கே பயமா இருக்கு. வீட்டில் ஏதாவது குனிதோன்னா ஏதாவது உள்ள இருந்து வந்துருமோ அப்படின்னு. அந்த அளவுக்கு வரலாற்றை புனைகிறார்கள், இல்லாத வரலாற்றை உருவாக்குகிறார்கள். ஆனால் தோழர்களே, தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய வரலாற்றை ஆவணப்படுத்துவதன் மூலம்தான், சித்தரிப்பதன் மூலம்தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். அப்ப அந்த வகையில் ஒரு 3 நாள் திருவிழாவாக நம்முடைய பொன்விழா கொண்டாடப்படுவது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஒரு நல்ல சங்கம், 3 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. ஆனால் இந்த சங்கம் 50 ஆண்டுகளாக ஒரு தழல் வளர்க்கிற சங்கமாக, போராட்ட கனல் வளர்க்கிற சங்கமாக செயல்பட்டு வந்திருக்கிறது. அதில் பணியாற்றி இருக்கிற மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும் இன்னைக்கு தோழர் சொன்னாங்க, எஸ்ஏபி தோழர் SM அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள் என்று அந்த மகத்தான போராளியை, தலைவனை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். தோழர் VPC உள்ளிட்ட இந்த சங்கத்தினுடைய பாதுகாப்பு அரண்களாக இருந்த அத்துணை தோழர்களுக்கும் நாம் நன்றி சொல்கிறோம். தன்னுடைய நலனுக்காக மட்டுமல்ல, மதுரையினுடைய ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்க நலனுக்காகவும் முற்போக்கு ஜனநாயக அரசியலுக்காகவும் இந்த சங்கம் ஆற்றி இருக்கிற பணி என்பது சாதாரணமானதல்ல. அந்த வகையில் ஒரு நல்ல அரசியலுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற, அந்த போராட்டங்களுக்கு தலைமையேற்று இருக்கிற நம்முடைய சங்கம் என்பது நம்முடைய தாய் போன்றது. இன்றைக்கு பிள்ளைகள் கூடி தாயை கொண்டாடுவது போலத்தான் இன்றைக்கு சங்கத்தின் பொன் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். பொதுவாக மனித வாழ்வில் ஆயுள் கூட கூட முதுமை வரும், ஆனால் சங்கத்தை பொறுத்தவரையில் ஆயுள் கூட கூட வலிமை வரும். ஒரு 50 ஆண்டு கால பெரு வலிமையோடு நிமிர்ந்து நிற்கிற சங்கத்தின் வரலாற்றினுடைய கண்காட்சியை திறந்து வைக்கிற ஒரு நல் வாய்ப்பை தந்த தலைமைக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, இது வெறும் கண்காட்சி அல்ல, நாம் கடந்து வந்திருக்கிற பாதையின் இரத்த சுவடுகள், அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.